உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். அடுத்தபடியாக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், இந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எப்பொழுது முடிய வாய்ப்பு இருக்கு? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏதேனும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுதா? முழு விவரம் என்ன? அகிலா, துணை முதலமைச்சர் அவரது வீட்டு வாசலுக்கு வந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சியை தான் நாம் தற்போது திரையில பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தற்போது தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில இந்த சந்திப்பு என்பது பேசப்படுகிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இது நேரடியாக அரசியல் தொடர்புடைய, அதாவது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை என்றாலும் கூட இந்த சந்திப்பில் நிச்சயமாக அரசியல் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய விஷயம், அதிமுகவில் பயணித்த ஒருவர், அதிமுகவில் முதலமைச்சராகவும் இருந்தவர், அவர் தற்போது திமுகவை சேர்ந்த, திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திற்கே சென்று வருவது என்பது தமிழக அரசியலில் ஒரு பெரும் உற்று கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நாம் முன்பே குறிப்பிட்டது போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் திமுகவினர் இருக்கும் பக்கம் கூட நோக்கி செல்ல மாட்டார்கள். அவர்கள் எதிரில் வந்தால் கூட விலகி சென்று விடுவார்கள். ஏன் சட்டமன்றத்தில் கூட அவர்கள் எதிரெதிரே வந்தால் கைகுலுக்கிக் கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு யாராவது பேசுவதாக தெரிந்தால் கூட, அதாவது அதிமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சர் திமுகவினரிடம் பேசியதாக தெரிந்தால் கூட அவர்களை கட்சியில் விட்டு நீக்கிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. பெரும்பாலும் உறவினர், மிக மிக நெருங்கிய உறவினர் திருமணமாக இருந்தாலும் கூட அது திமுகவினர் வீட்டு திருமணமாக இருந்தால் அதிமுகவினர் அதில் பங்கு பெற மாட்டார்கள். அதற்கு பல உதாரணங்களும் கூட இருக்கின்றது. எனவே அப்படித்தான் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை பார்த்து கொண்டிருந்தார். நமக்கு ஒரே எதிரி திமுக தான் என்று அதிமுகவினர் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அரசியல் ரீதியாக திமுகவை எதிரியாக பார்த்து வந்தார்கள். எனவே அந்த நிலைகளை எல்லாம் பார்த்து வந்த அரசியல் கட்சியினர், அதிமுகவினர் தற்போது நேரடியாக திமுக தலைவருடைய இல்லத்திற்கே, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் நேரடியாக அங்கு செல்கிறார் என்றால் அது உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய பேசு பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. இது வெறும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், திமுகவினர் மற்றும் கவனிக்கக்கூடிய செய்தியாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அந்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் கூட இதனை உற்று கவனிக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது. என்னது, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் திமுகவினுடைய முக்கிய தலைவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறாரா? உண்மையிலே இது நடந்திருக்கிறதா? எப்படி போனார் என்பது போல பலரும் பேசக்கூடிய நிகழ்வாக இது மாறி இருக்கின்றது. ஆனால் நாம் விசாரித்த வரையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் ரீதியான காரணங்களுக்கு செல்லவில்லை. அவர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அரசியல் விமர்சகர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இன்று காலையில் தான் அவர் நடைபயிற்சிக்கு செல்லும் போது முதலமைச்சரை நேரில் சந்தித்தார், நலம் விசாரித்து விட்டார். ஏற்கனவே கூட தொலைபேசியில் அவர் மருத்துவமனையில் இருக்கும் போதே ஒரு முறை பேசியதாக தகவல் வந்தது. அதையெல்லாம் மீறி நேரில் செல்ல வேண்டிய அவசியம் ஏன்? இதை எப்படி அரசியலாக பார்க்காமல் இருக்க முடியும்? தொலைபேசி வாயிலாக பேசியது போதும், அல்லது காலையிலே நடைபயணத்தின் போது பார்த்தது போதும், அதை தாண்டி வீட்டிற்கே சென்று நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே நேரத்தில் நேற்று முன்தினமோ, ஏனென்றால் அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பி 3 தினங்கள் ஆகிறது. அவரது வீட்டில் தினசரி கூட்டணி கட்சியை சார்ந்த பல தலைவர்கள் சென்று சந்தித்து வருகிறார்கள். இந்த சூழலில் நேற்று முன்தினமோ ஓபிஎஸ் அவர்கள் சென்றிருந்தால், சந்தித்திருந்தால் கூட அது பெரிய கவனம் இருக்கக்கூடிய செய்தியாக மாறி இருக்காது. இன்று காலையில் தான், இன்று மதியம்தான் நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம், எங்களுக்கு பாஜகவில் உரிய முக்கியத்துவம் இல்லை என்று தெரிவித்துவிட்டு பேட்டி கொடுத்துவிட்டு வந்த பிறகு இன்று மாலையே சென்று சந்திக்கிறார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.